குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இருக்குங்க. என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது தலைவலி. ஸோ தலைவலினா என்ன பண்ணுவீங்க? தைலம் தடவுவீங்க, துணியை கட்டுவீங்க, மாத்திரை சாப்பிடுவீங்க. ஆனாலும் தலைவலி போகாது. பட் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையில் இல்லைங்க, உங்கள் கழுத்தில். எஸ், உங்கள் கழுத்து ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூனால தான் நிறையா பேருக்கு தலைவலி வரும். பட் நம்ம அதை விட்டுட்டு தலைக்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காமல், ஸோ கழுத்தும் அது சம்மந்தமாக இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி கம்மியாகும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்காத தலைவலி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தலைவலினா இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் இப்படி ஜஸ்ட் அப்படியே பால்பேட் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸ்க்கு ஜஸ்ட் மேலே இப்படி ப்ரெஷர் கொடுங்க. ஸோ நீங்கள் தடவும் போதே அந்த இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு வலி இருக்கும். ஸோ எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஒரு 20லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ஸோ இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ 2 புருவத்துக்கு நடுவில் ஜஸ்ட் பொட்டு வைக்கிற மாதிரி இப்படி ஒரு டாட் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அழுத்தி கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அ மைல்டு ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட வலி வந்து அப்படியே கம்மியாகிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக நெக்கை வந்து இப்படியே பால்பேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மசில் நல்லா பால்பேட் ஆகும். அந்த மசிலை அப்படியே பிடிச்சி ஜஸ்ட் அழுத்தமாக, ரொம்ப கழுத்தை நெருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த மசிலை மட்டும் அப்படியே ஒரு ஹார்டாக ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் பண்ணோம். நெக்ஸ்ட் சைட். ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆப்போசிட் ஷோல்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நெக்லேருந்து வர ஷோல்டரில் இந்த இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி ஒரு 99% ஆஃப் த பீப்புளுக்காவது இப்படி நீங்கள் தொட்டாலே உங்களுக்கு பெயின் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹெட்ஏக்ஸ் வந்து மோஸ்ட்லி இதனால் கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது கொஞ்சம் வலிக்கும். பட் அந்த வலியை பொறுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரிலாக்ஸ். ஆப்போசிட் சைட். ஜென்ரலாகவே நம்ம கழுத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெட்டேக் வந்து காஸ் ஆகும். ஸோ அதனால் கழுத்து சுற்றி இருக்கிற மசில்ஸ் அண்ட் கழுத்துக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும். ரிலாக்ஸ். இப்போ ஒரு கையை சேருக்கு கீழே இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் உங்கள் கழுத்தை ஆப்போசிட் சைடில் இப்படி கீழே தள்ளுங்க. இது ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட் சைட். ரிலாக்ஸ். ஸோ தலைவலிக்கு தலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் கழுத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஹெட்டேக் அப்படியே கம்மியாகிறது நல்லா தெரியுங்க. ஸோ அன்னெசரி நீங்கள் தைலத்தையும் மெடிசனையும் தேடி போக வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.